வணக்கம். அரேக்கள் மற்றும் functionகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது functionக்கு ஒரு arrayவை அனுப்புதல், functionல் எக்ஸிட் statementன் பயன், functionல் ரிட்டர்ன் statementன் பயன், இவற்றிற்கு சில உதாரணங்கள். இந்த டியூட்டோரியலை தொடர உங்களுக்கு ஷெல் ஸ்கிரிப்டிங் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். பாஷ் ல் arrayகள் மற்றும் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான tutorialகளுக்கு எங்கள் இணையதளத்தை காணவும். இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 மற்றும் GNU பாஷ் பதிப்பு 42. பயிற்சிக்கு GNU பாஷ் பதிப்பு 4 அல்லது அதற்கு மேல் உள்ளவை பரிந்துரைக்கப்படுகிறது. முதலில் functionக்கு arrayவை அனுப்புவதையும் அதன் பயனையும் காண்போம். ஒரு பைல் function array.sh ஐ திறக்கிறேன். இது ஷெபாங் லைன். நம் பங்ஷன் பெயர் array_display. கர்லி பிரேஸ் ஐ திறந்து பங்ஷன் டெஃபினிஷன் ஐ ஆரம்பிப்போம். இந்த தொடரின் முன் tutorialகளில் $ன் பயன் விளக்கப்பட்டது. அடிப்படையில் இது functionக்கு அனுப்பப்பட்ட அனைத்து argumentகளையும் அச்சிட பயன்படுகிறது. bracketகளினுள் வேரியபிள் arrayவில் அரே elementகளை சேமிக்கிறது. ஓப்பனிங் கர்லி பிரேஸ் அரே ஸ்க்வேர் bracketகளினுள் குளோசிங் கர்லி பிரேஸ். கோடு ன் இந்த வரி ஒரு arrayவின் அனைத்து elementகளையும் காட்டுகிறது. ஓப்பனிங் கர்லி பிரேஸ் அரே ஸ்க்வேர் bracketகளினுள் குளோசிங் கர்லி பிரேஸ். கோடு ன் இந்த வரி arrayவின் இரண்டாம் எலிமெண்ட் ஐ காட்டுகிறது. elementகள் உபுண்டு, ஃபெடோரா, ரெதட் மற்றும் சூஸ் உடன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் டிக்ளேர் செய்யப்படுகிறது. இங்கே பங்ஷன் array_displayக்கு அரே ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் அனுப்பப்படுகிறது. arrayவை functionக்கு அனுப்ப சின்டாக்ஸ் பங்ஷன் பெயர் ஸ்பேஸ் டாலர் ஓப்பனிங் கர்லி பிரேஸ் அரே பெயர் ஸ்க்வேர் bracketகளினுள் குளோசிங் கர்லி பிரேஸ். நம் programக்கு வருவோம். அதேபோல elementகள் வைட், கிரீன், ரெட் மற்றும் ப்ளூ உடன் கலர்ஸ் டிக்ளேர் செய்யப்படுகிறது. இங்கே பங்ஷன் array_displayக்கு அரே கலர்ஸ் அனுப்பப்படுகிறது. இப்போது ஃபைல் ஐ சேமித்து பின் டெர்மினலுக்கு செல்வோம். டைப் செய்க சுமோட் ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் function array.sh. எண்டரை அழுத்துக. டைப் செய்க /function array.sh. எண்டரை அழுத்துக. பார்ப்பது போல ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் மற்றும் கலர்ஸ் ன் அரே elementகள் காட்டப்படுகின்றன. ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் மற்றும் கலர்ஸ் ன் இரண்டாம் அரே elementகளும் காட்டப்படுகின்றன. பாஷ் ல் எக்ஸிட் மற்றும் ரிட்டர்ன் statementகள் பங்ஷன் அல்லது ஒரு programன் ஸ்டேட்டஸ் கோடு ஐ தருகின்றன. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிரிப்ட் ல் எங்கிருந்து கால் செய்யப்பட்டதோ அந்த இடத்திற்கே திரும்பும். எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் ஐ ஸ்கிரிப்ட் எங்கு சந்திக்கிறதோ அங்கேயே நிறுத்தப்படுகிறது. functionக்குள் ரிட்டர்ன் செய்யும் இந்த இரு வழிகளை கற்போம். பைல் returnexit.sh ஐ திறக்கிறேன். இது ஷெபாங் லைன். பங்ஷன் பெயர் return function. ஓப்பன் கர்லி பிரேஸ் பங்ஷன் டெஃபினிஷன் ஐ ஆரம்பிக்கிறது. இந்த ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இரு வேரியபிள்களை ஒப்பிடுகிறது. இரு வேரியபிள்களும் சமம் எனில் ஐஎஃப் னுள் உள்ள commandகள் இயக்கப்படுகின்றன. இந்த எச்சோ ஸ்டேட்மெண்ட் செய்தியை காட்டுகிறது. திஸ் இஸ் ரிட்டர்ன் பங்ஷன். ரிட்டர்ன் 0 செயல்பாட்டை பங்ஷன் ல் இருந்து மெயின் programக்கு ஸ்டேட்டஸ் கோடு 0 உடன் நகர்த்துகிறது. பங்ஷன் ல் ரிட்டர்ன் க்கு அடுத்துள்ள statementகள் இயக்கப்பட மாட்டாது என்பதை கவனிக்கவும். ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ன் முடிவை ப் ஐ குறிக்கிறது.
இங்கே பங்ஷன் பெயர் exit_function. இங்குள்ள ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இரு variableகளை ஒப்பிடுகிறது. இரு variableகளும் சமம் எனில் ஐஎஃப் ன் commandகள் இயக்கப்படுகின்றன. இந்த எச்சோ ஸ்டேட்மெண்ட் செய்தி திஸ் இஸ் எக்ஸிட் பங்ஷன் ஐ காட்டுகிறது. எக்ஸிட் 0 புரோகிராம் ஐ முடிக்கும். இந்த ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ன் முடிவை ப் ஐ காட்டுகிறது. இது argumentகள் 3 மற்றும் 3 உடன் உள்ள ஒரு பங்ஷன் கால். இது செய்தி வே அரே இன் மெயின் புரோகிராம் ஐ காட்டுகிறது. இது argumentகள் 3 மற்றும் 3 உடன் உள்ள மற்றொரு பங்ஷன் கால். இந்த எச்சோ ஸ்டேட்மெண்ட் திஸ் லைன் இஸ் நோட் டிஸ்ப்ளேய்ட் என்ற செய்தியை காட்டுகிறது. எக்ஸிட் புரோகிராம் ஐ முடிக்கும் என்பதை கவனிக்கவும். எக்ஸிட் க்கு அடுத்து வரும் எதுவும் இயக்கப்பட மாட்டாது. ஃபைல் ஐ சேமித்து பின் டெர்மினலுக்கு வருவோம். டைப் செய்க சுமோட் ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் return_exit.sh. எண்டரை அழுத்துக. டைப் செய்க /return_exit.sh. எண்டரை அழுத்துக. இங்குள்ள செய்திகளை வெளியீடு காட்டுகிறது. இப்போது புரோகிராம் ன் செயல்பாட்டை புரிந்துகொள்வோம். ஸ்கிரிப்ட் லேயே உள்ள மெயின் புரோகிராம் ல் கட்டுப்பாடு இருக்கும். பங்ஷன் கால் ஆல் கட்டுப்பாடு ரிட்டர்ன் பங்ஷன் க்கு செல்கிறது. இரு variableகளும் சமம் என்பதால் இது திஸ் இஸ் ரிட்டர்ன் பங்ஷன் செய்தியை காட்டுகிறது. பின் அது ரிட்டர்ன் 0 ஐ சந்திக்கிறது. பின் கட்டுப்பாடானது பங்ஷன் ல் இருந்து மெயின் புரோகிராம் ல் பங்ஷன் கால் க்கு கீழுள்ள ஸ்டேட்மெண்ட் க்கு செல்கிறது. பின் அது வே அரே இன் மெயின் புரோகிராம் செய்தியை காட்டுகிறது. அதன் பின் பங்ஷன் கால் ஆல் கட்டுப்பாடு எக்ஸிட் பங்ஷன் க்கு செல்கிறது. இரு variableகளும் சமம் என்பதால் இது செய்தி திஸ் இஸ் எக்ஸிட் பங்ஷன் ஐ காட்டுகிறது. பின் அது எக்ஸிட் 0 ஐ சந்திக்கிறது. இது புரோகிராம் ஐ முடிக்கும். எக்ஸிட் க்கு பின் எந்த ஸ்டேட்மெண்ட் உம் இயக்கப்பட மாட்டாது. திஸ் லைன் இஸ் நோட் டிஸ்ப்ளேய்ட் என்ற ஸ்டேட்மெண்ட் உம் இயக்கப்பட மாட்டாது. இவற்றின் வித்தியாசம் புரிந்திருக்கும் என நம்புகிறோம். சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது பங்ஷன் க்கு ஒரு அரே ஐ அனுப்புதல், பங்ஷன் ல் எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்துதல், பங்ஷன் ல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்துதல். இவற்றிற்கு சில உதாரணங்கள். பயிற்சியாக பின்வருமாறு ஒரு புரோகிராம் எழுதுக. ஒரு பங்ஷன் அனைத்து elementகளையும் ஒரு அரே ல் சேர்க்க வேண்டும். elementகளின் மொத்தத்தை அந்த பங்ஷன் காட்ட வேண்டும். அரே elementகள் 1 2 3 மற்றும் 4 5 6 உடன் இரு பங்ஷன் கால்களை உருவாக்கவும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் tutorialகளை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். http://spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.